வாழ்க வளமுடன் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். சேலம் ஸ்கை யோகா யூடியூப் சேனலை நீங்கள் அந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனலை லைக் பண்ணுங்கள், அந்த சேனலை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் அனைவருக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் அந்த சேனலை நீங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனதை கடக்கக்கூடிய ஒரு கரை உண்டு எனில் தியானம் மட்டுமே. இப்ப மனசுக்கு என்ன மருந்து? விஞ்ஞானத்தால இன்னும் மனதிற்கு மருந்தை கண்டுபிடிக்கவும் முடியாது. இருக்கின்ற உறுப்பினுடைய ஓட்டத்திலே பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை மேல போகாம தடுக்கத்தான் மருந்தே தவிர உடலிலே தெரியாத இரண்டு உறுப்புக்கும் மருந்து இல்லை. உயிருக்கும் மருந்து இல்லை, மனசுக்கும் மருந்து இல்லை. ஏன்னா இல்லாத ஒண்ணுக்கு எப்படி மருந்து கண்டுபிடிக்க முடியும்? இது ரெண்டுமே இன்விசிபிள் நமக்குள்ள, இல்லையா? கண்ணுக்கு தெரியுமா? மனசு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. உயிர் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப எப்படி விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்க முடியும்? விஞ்ஞானத்தாலே ஒரு பொருள் எது இருக்கிறதோ அதைத்தான் கண்டுபிடிக்க முடியும். சூத்திரதாரியை விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாது, மெய்ஞானத்தால் மட்டுமே முடியும். என்ன பண்ணணுமா? தியானம் செய்திடு அபிமூர்த்தம் எனும் வெற்றி கண்டினை அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம் அவனியில் செல்வம் காப்பாற்றுமா. நீ தியானம் தான்ப்பா செய்யணும். நீ தூங்கிட்டே இருப்ப, உன் வீட்டு கதவு ராத்திரி கதவு தட்டுவாங்க, கதவு திறப்ப, யாரும் காலிங் பெல் அடிச்சோம் வர இருப்பா அப்படின்னு கதவு திறப்ப, 2 பேர் நிப்பாங்க. யாரு? நாங்க 2 பேரும் யமனுடைய செக்ரட்டரி. எங்க வந்த? உன்னை கூட்டுன்னு போறதுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் யார்ட்டுமே சொல்லி அவங்க எல்லாம் தூக்கிட்டு இருக்கட்டும், உன்னை மட்டும் நான் அலக்க அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன். பறந்துதானே போறோம், இப்ப நம்ம வா அப்படின்னு. வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா யாராவது? ஆனா நம்ம அங்கேயும் பேரம் பேசுவோமா? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் சொல்லிட்டு வர விஷயமா இது? கடைக்கு போயிட்டு வரேன், சினிமாவுக்கு போயிட்டு வரேன், கல்யாணத்துக்கு போயிட்டு சொல்லிட்டு வர விஷயமா இது? போயிட்டு வரேன்னு ஒண்ணு போனதானே, அத்தோட அவ்வளவுதானே. அடுத்த 10 நாள்ல பரலோக வைகுந்த பதவி அடைந்தார், சிவலோக அவர் எந்த பதவி அடைந்தாருன்னு யாருக்கு தெரியும்? நம்ம தான் பத்திரிகையில போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். அப்படிதானே போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். அவர் அடைந்தாருன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது, போனவனுக்கு தான் தெரியும். அப்பா இப்பதான்பா நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு பணம் எல்லாம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறத அனுபவிக்க வேண்டாமா? அது நான் என்ன பண்றது? அப்புறம் என்ன? நோ, the date is fixed for you today. டைம் போயினே இருந்து, சீக்கிரம் வா அப்படின்னாருனா ஒண்ணு செய்ய. என்ன? பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கான், நானாவது சொந்த வீடு, அவன் வாடகை வீடு. அந்த ஹவுஸ் ஓனர் இங்க இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறான். அவன் ஒரு அன்னாடம் காய்ச்சி, அவன் இருந்தேன்னா இல்லைன்னா என்ன, அவனை கூட்டிட்டு போய் நான் அப்புறம் வரேன் விட்டுருவானே. நமக்கு என்ன டேட் பிக்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம பிடிச்சிருவோம். அதுதான் சொல்றாரு. ஆலயம் பல சென்றிடினும் நாமங்கள் பல ஜெபித்திடினும் அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம் நாம ஜபங்கள் உன்னை காப்பாற்றுமா. அந்தரன்னா யாரு? யமன். இப்ப நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், அங்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நான் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன அவ்வளவு சாதாரண நினைச்சிட்டு இருக்கேன் நீ? என்ன நீ கூட்டும் போறே நீ? அதெல்லாம் ஓகேப்பா, எல்லாம் போயிட்டு வந்த. தியானம் பண்ணியா? இல்ல, தள்ளாது, உன் தீர்ப்பு செல்லாது, கிளம்பு. கங்கை யமுனையில் மூழ்கிடினும் அங்கம் முழுதும் பஸ்மம் தரித்தும் அந்தரன் உன்னை அணுகிடும் சமயம் கங்கையும் பஸ்மமும் காப்பாற்றுமா. அப்ப நான் காசிக்கு போயிட்டு வந்திருக்கேன், கங்கைக்கு போயிட்டு வந்துட்டேன், திரிவேணி சங்கமம், மகாமகம், கும்பமேளா எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன், இல்லையா? இது எல்லாத்துக்கும் வந்துட்டேன். என்ன கூட்டு போறேன்னா பார் பஸ்மெல்லாம் நான் தரிச்சுருக்கிறேன், என்ன நீ கூப்பிடுறிய நியாயமா? தியானம் பண்ணியா? இல்ல, கிளம்பு. அப்ப கங்கைக்கு போயிட்டு வந்தாலும் என்ன உண்டு? நமக்கு உண்டு. ஆனா என்ன பண்ணிருக்கணுமா? நம்ம இங்கோட நிறைய பேர் கங்கைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. போயிட்டு வந்தீங்கல்ல? எத்தனை பேர் காசிக்கு போயிட்டு வந்தீங்க? 8, 9, 10, 11, 12. உங்களைதான் கேட்டேன். 12 பேரு. ஒரு 150 பேர் இருக்கிறதுல இந்த அரங்கத்துல 12 பேர் காசிக்கு போயிட்டு வந்திருக்கோம். மிச்சம் 138 பேர் எங்க கர்மத்தை நாங்க எங்க தொலைக்கிறது?
காசிக்கு போனா கர்மம் தொலையும். 12 பேர் தொலைச்சிட்டு வந்துட்டீங்க. இந்த 12 பேரை நாங்க ஒரு தடவை தரிசனம் பண்ணிக்கிறோம், இந்த 138 பேரும் சேர்ந்து. இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தானே சொல்லுவாங்க. காசிக்கு போயிட்டு வந்தவங்களை பார்த்து நம்ம என்ன கேட்போம்? என்ன கேட்போம்? என்னங்க எதை விட்டு வந்தீங்க? எனக்கு கத்திரிக்காய் ஏற்கனவே பிடிக்காதுங்க, அதனால நான் விட்டு வந்துட்டேங்க. நமக்கு எதை பிடிக்காதோ அதை அங்க விட்டுட்டு வந்துட்டு நாங்க ஒரு சபதனம் போட்டு வந்துருவோம். அப்படித்தானே நம்ம பண்ணுவோம். அதுவா கேட்போம். காசிக்கு போயிட்டு வந்தவங்கள நம்ம என்னன்னு கேட்போம்? என்னங்க பிடிச்சது உடனமா? சரி, புதுசா இருக்குது. அப்புறம் காசிக்கு போயிட்டு வந்தவங்களே கங்கா ஸ்தானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. கங்கையில புனித நீராடினீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது அப்புறம் அவன் கொடுக்கறது கொடுக்காதுல அவனுக்கு அப்புறம் அவன் இஷ்டம். நீங்க கங்கா ஜலங்கத்துல எங்க ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு கங்கா ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான். அதெல்லாம் அவங்க இஷ்டம். அதெல்லாம் நீங்களா கேட்க கூடாது. அதெல்லாம் ஏன்னா ஸ்மரணா என்னும் பாவம் அனைத்தையும் நாசம் செய்திடும் வாரணாசியே, வாரணாசி எனும் அபிமூர்த்தம் தனை மனதினில் நினைத்து அனுதினம் மூழ்கி தியானம் செய்திடு, தியானம் செய்திடு அபிமூர்த்தம் எனும் வெற்றி கண்டினை. ஸ்மரணா என்னும் ஸ்மரன்னா பாவங்களை அழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். பரமேஸ்வரன் ஸ்மரன்னா ருத்ரன் அப்படின்னு பேர். அப்ப என்ன பண்ணணுமா? அந்த ஒரு விஞ்ஞான பூர்வமாக அந்த நிரூபிக்கப்பட்ட அந்த ஒரு நீரில புனித நீராடும் பொழுது பாவங்கள் விலகும் ஐதீகம். முதல் தரம் முக்கிய ஸ்மரணான் முக்கிய எழுந்துக்கும் பொழுது சஞ்சித கர்மத்திலிருந்து விடுதலை, 2வது தரம் முக்கிய எழுந்துக்கும் பொழுது பிராரப்த கர்மத்திலிருந்து விடுதலை, 3வது தரம் முக்கிய எழுதும் பொழுது இனி நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு ஆகாமிய கர்மத்திற்கு ஒரு நல்லது நடக்கும். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த 138 பேர் நாங்கெல்லாம் எப்ப போறது? இந்த 138 பேருக்கு ஒண்ணு காசு இருந்தா நேரம் இல்லை, நேரம் இருந்தா காசு இல்லை. இல்லையா? காசும் இருக்கு, நேரமும் இருக்கு, வினைப்பயன் ஏதோ தடுக்குது. அப்ப என்ன பண்றது? வாரணாசியனும் அபிமூர்த்தம் தன்னை மனதினில் நினைத்து அனுதினம் மூழ்கி தியானம் செய்திடு அப்படின்றார். அப்ப என்ன பண்ணலாம்? காசிக்கு இன்னொரு பேரு வாரணாசி. நம்ம உடம்புல இன்னொரு வாரணாசி எது? வாரணம் என்றால் புருவ மத்தி, நாசி என்றால் மூக்கின் நுனி. எவர் ஒருவர் ஆகினை தவம் செய்கிறாரோ அவர் காசிக்கு போயிட்டு வந்த பலனை அடைகிறார். இப்ப நம்ம இன்னைக்கு ஆகினை தவம் பண்ணோமா? காலையில இன்னைக்கு காலையில பண்ணுமோமா? பண்ணோம். அப்ப இன்னைக்கு காலையில நம்ம எங்கெல்லாம் எல்லாரும் எங்க போயிட்டு வந்தோம்? நாங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம்மா.